அத்தியாயம் 21. எல்லாருமே நல்ல மனுஷங்களா இருக்காங்க. எவ்வளவு நல்ல குடும்பத்துல போய் என் பொண்ணு வாழ போறா. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்க போகுது. எனக்குன்னு இல்லாத உறவுகள் எல்லாம் உனக்கு இருக்க சூர்யாமா. உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அது நடக்க போகுது சூர்யா. அவர் போக்கில் பேசிக்கொண்டிருக்க, அம்மா இந்த பூவை எடுத்துவிடு என்றபடி ராதாவின் அருகே வந்து அமர்ந்தாள் சூர்யா. ஏன் சூர்யா, இருக்கட்டுமே. நிறைய இருக்குமா, தலை ரொம்ப வலிக்குது என்றாள். அக்கா, இதுக்கே இப்படி சொல்லிட்ட? இனி வரிசையா ஒவ்வொரு ஃபங்க்ஷனா வரும். அப்பெல்லாம் நிறைய பூ தான் வைப்பாங்க. இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்க சத்யா கூறினாள். சூர்யா எதுவும் பேசவில்லை. உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ராதா அவளிடம் கேட்க, என்னம்மா இது, ஏன் இப்படி கேட்குற? நான் தான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, ஆனாலும் உன் முகத்துல அந்த கலையே இல்லையே. எதுவா இருந்தாலும் சொல்லு சூர்யா. அவரின் மடியில் படுத்து கொண்டவள், ஒன்னும் இல்லம்மா, மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு, அதான், வேற ஒண்ணு இல்லை என்றாள். எல்லாம் சரியாயிடுமா, உன் மனசுக்கேத்த வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அவள் தலையை கோதி விட்டு கொண்டே கூறினார். மனசுக்கேத்த வாழ்க்கை? சூர்யா தனக்குள் விரக்தியாக சிரித்து கொண்டாள். மறுநாள் அவள் வேலைக்கு இருக்கும்போது மோகன்ராம் அழைத்து அவளிடம் பேசினார். அவரிடம் பேசிவிட்டு வரவும் தான் யுவா அவளை வெளியே அழைத்து வந்தான். இவர்கள் வெளியே செல்வதை பார்த்து சிலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அடுத்ததாக அவர்கள் சென்ற இடம் ஒரு பெரிய 5 நட்சத்திர விடுதி. வாங்க சூர்யா என்றவன் காரில் இருந்து இறங்கி நடந்தான். சூர்யாவும் அவன் பின்னே சென்றாள். யுவா அங்கு வரவேற்பில் இருந்த பெண்ணிடம் விருந்தினர்கள் தங்குவதற்கான அறைகளை பற்றியும் அதில் இருக்கும் வசதிகளை பற்றியும் விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த மேலாளர் வந்தார். இவனை கண்டதும் அவனுடன் கை குலுக்கிக் கொண்டே அவனுடன் பேசிக் கொண்டிருந்தார். மோகன் சார் சொன்னாரு, ஃபங்க்ஷன் எப்போ? அவர் கேட்க, வரும் 20ஆம் தேதி புதுக்கடை ஓப்பனிங் இருக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாளே ஃபாரின் கெஸ்ட் எல்லாரும் வந்துடுவாங்க. தென் அது முடிஞ்சதும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இங்க ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆதி குரூப்போட இன்வெஸ்டர்ஸ் சினி ஃபீல்டில் இருக்கிற சில பேரையும் இன்வைட் பண்ண போறாங்க. ஸோ ரூம்ஸ் அவைலபிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பக்காவாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு உணவுகளை பற்றியும் அங்கு விசாரித்தான். என்னென்ன உணவுகள் வேண்டும், எத்தனை பேருக்கு அவை எந்தெந்த முறையில் பரிமாறப்பட வேண்டும் என அனைத்தையும் அவரிடம் கூறினான். அப்புறம் ஃபுட்ல என்னென்ன வெரைட்டி வேணும்னு பார்த்துக்கோங்க சார். சைனீஸ், நார்த் இந்தியன், சவுத் என அவர் அடுக்கிக் கொண்டே போக, ஓகே, நீங்க ஃபுட் லிஸ்ட் கொடுத்துடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு ஃபைனல் பண்ணி சொல்றேன் என்றான். யுவா இவ்வாறு அவருடன் பேசிக்கொண்டிருக்க, சூர்யா முன்னே வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் அவர்கள் கேட்கும் தகவல்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் அங்கு சில படிவங்கள் வழங்கப்பட அதனை நிரப்ப கோரியிருந்தனர். சூர்யா அதனை பெற்றுக்கொண்டவள் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அனைத்தும் ஆங்கிலத்தில் இருந்தது. சில தகவல்களை இவளை நிரப்பினாள். இருப்பினும் சில ஆங்கில வார்த்தைகள் அவளுக்கு பிடிபடவில்லை. யோசித்துக் கொண்டே அதனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தாரணி அங்கு வந்தாள். அவள் அங்கு அந்த ஹோட்டலின் ஈவென்ட் மேனேஜ்மெண்டில் தலைமை பணியில் இருக்கிறாள். அங்கு சூர்யாவை கண்டதும் பட்டென அவள் முகம் இவளுக்கு யார் என்று தெரிந்தது. இவ தினவுக்கு பார்த்த பொண்ணு தானே, இங்க என்ன பண்றா என அவளை பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது யுவா அவள் அருகே சற்று தள்ளி வந்து அமர்ந்தான். என்ன சூர்யா, ஃபீல் பண்ணிட்டீங்களா என கேட்டான். யார் இவன், இவ பக்கத்துல வந்து இப்படி உட்கார்றான், பார்க்கறதுக்கு நல்ல வசதியான ஆள் மாதிரி தான் தெரிகிறான் என அவள் நினைத்து கொண்டிருக்க, அங்கு சாரி யுவா சார், எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு சரியா பண்ண வராது, நீங்களே பண்ணுங்க
என அவன் கையில் கொடுத்தாள். சூர்யா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இப்ப பாருங்க என அவள் அருகே சற்று தள்ளி அமர்ந்தவன் ஒவ்வொன்றாக அவளிடம் விளக்கி கூற சூர்யா அதன்படி எழுதினாள். இவ்வளவு க்ளோஸா இருக்க, இப்படி இருக்கிறவ இவனையே கட்டிக்கிட்டு போய் தொலைய வேண்டியது தானே, எதுக்காக என் தினவ கட்டிக்க ஓகே சொன்னா? அந்த நேரம் தாரணியின் மனதில் சட்டென ஒரு யோசனை தோன்ற தனது போனை எடுத்து அவர்கள் இருவரையும் படம் பிடித்து வைத்துக் கொண்டாள். இத பிரகதி அக்கா கிட்ட காட்டணும், சிரித்து கொண்டாள் தாரணி. அவர்கள் பூர்த்தி செய்த படிவங்களை அங்கிருந்த வரவேற்பு பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தனர். அவர்கள் சென்ற பிறகு தாரணி அங்கு அந்த வரவேற்பறையின் அருகில் வந்தாள். யார் இவங்க, எதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க என விசாரித்தாள். ஆதி ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க அங்கதான் ஒர்க் பண்றாங்க. வர 20ஆம் தேதி ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நம்ம ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த விஷயமா தான் வந்துட்டு போறாங்க என்றனர். ஓ, இவ அங்க வெறும் சேல்ஸ் கேர்ள் தானே, இந்த வேலைக்கெல்லாம் இவளும் வரணுமா என்ன மனதில் நினைத்து கொண்டாள். அவர்கள் வெளியே வரவும் யுவாவுக்கு போன் வந்தது. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்க என கேட்க சூர்யா யுவாவை பார்த்தாள். அவன் செய்கையில் தேவி என கூற சூர்யாவுக்கு ஆர்வமானது. பேசிக்கொண்டே அங்கிருந்து சற்று தள்ளி சென்று விட்டான். சூர்யா அவன் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்தாள். ஃபைன், ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அவன் பொதுவாக பேசினான். எக்ஸ்பிஷன் முடிஞ்சது போல, அப்புறம் ரிசல்ட்ஸ் எப்போ யுவா கேட்க நாளைக்கு தான், அது முடிஞ்சதும் கிளம்ப வேண்டியதுதான் என்றான் தேவ். நைஸ், எப்படியும் நாம தான் ஜெயிக்க போறோம், அதுல டவுட்டே இல்லை என்றான் யுவா. யுவா, நான் எப்பவும் சொல்றதுதான், அவங்க கொடுக்குற பிரைஸ் வச்சுதான் நாம நம்ம டிசைன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் நம்ம டிசைன்ஸ் தான் பெஸ்ட், அதை நாம நம்பணும். தேவ் சற்று சத்தமாக கூற, எப்பா போதும், நீ போன்ல பேசும்போதே எனக்கு நேர்ல பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, நீ எங்க இருக்க தேவ் கேட்க, நானும் சூர்யாவும் இங்க ஃபங்க்ஷனுக்காக பாரடைஸ் ஹோட்டலுக்கு வந்தோம். அங்க எதுக்கு தேவ் கேட்க, ரூம் புக் பண்ணதா யுவா பொருள் தெரியாமல் கூறினான். ஏய், பார்த்து பேசு. தேவ் கத்திய கத்தலும் பல்லை கடிக்கும் சத்தமும் இவனுக்கு காதை அடைத்தது. போனை எடுத்து மறுகாதில் வைத்துக்கொண்டு பேசினான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட் தங்க வைக்க ரூம் போட வேண்டாமா, அதுக்கு தான் வந்தோம் என்றான். தேவ் தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்தான். உனக்கு ஹெல்ப்புக்கு அங்க வேற யாருமே கிடைக்கலையா சற்று காட்டமாகவே கேட்டான் தேவ். இப்ப யார் வந்தா என்ன, வேலை முடிஞ்சா சரிதானே யுவாவும் பதிலுக்கு கூறினான். இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கு அவங்கள கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காத, அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, புரிஞ்சுதா? அது அவங்க கடையில வேலை பார்க்கும் போது கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதான் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணலான்னு வெளியே கூட்டிட்டு வந்தேன் என்றான். உடனே அவனுக்கு ஊருக்கு செல்வதற்கு முன் பார்த்த அவளின் முகம் கண் முன் வந்தது. அப்படியே கடையில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? தேவின் பேச்சில் எரிச்சல் இருந்தது. சரி, பாத்துக்க, பத்திரமா கூட்டிட்டு போ என போனை வைக்க போக தேவ், ஒரு நிமிஷம், போனை வச்சிடாத, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என கேட்டான் யுவா. என்ன, சீக்கிரம் சொல்லு தேவ் கேட்க, அது நீ நாளைக்கு தானே கிளம்ப போற? ஆமா, எதுக்கு கேக்குற? அது அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான். ப்ளீஸ் அங்க போயிட்டு வாயே யுவா தயங்கி தயங்கி கேட்டான். இல்ல, நான் அங்க போகல என்றான். டே ப்ளீஸ் டா என யுவா கெஞ்ச, எப்படியும் அவங்க சென்னைக்கு வரத்தானே போறாங்க, அப்போ பாத்துக்கிறேன். டே, அவங்க கூப்பிடுறதுக்கு அர்த்தம் யுவா மேலும் பேச, யுவா போதும், இதை தவிர வேற ஏதாவது பேசணும்னா பேசு, இல்லனா போனவை என வைத்து விட்டான் தேவ். யுவா அணைந்திருந்த தனது போனையே பார்த்தான்.
அங்கு தேவின் மனமும் கலங்கித்தான் போனது. அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும். யுவா வண்டியில் ஏறி அமர்ந்ததும் ஒற்றை விரலால் தனது காதை தேய்த்து விட்டான். என்னாச்சு யுவா சார்? சூர்யா கேட்க, அது அவன் பேசின பேச்சுல காதுக்குள்ள ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சான்னு பார்த்தேன் என்றான். சூர்யா சிரித்தாள். சரி, இனி ஒர்க் அவ்வளவுதான், கிளம்பலாம் என வண்டியை கிளப்பி சென்றான். செல்லும் வழியில் யுவா அவளிடம் கேட்டான், ஏன் சூர்யா 2-3 நாளா கொஞ்சம் டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்னும் இல்லை யுவா சார். ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட சொல்லக்கூடாதா? யுவா கேட்க, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் மைண்ட் ஃபுல்லா அதுதான் ஓடிட்டு இருக்கு என்றாள். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க சூர்யா. என்றவள் அதற்கு மேல் பேசவில்லை. சூர்யா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கு சீரியஸா பதில் சொல்வீங்களா? யுவா கேட்க, என்ன சார் சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்து அது பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்வீங்க? யுவா தவிப்புடன் கேட்டான். என்ன பொய்? எதை பத்தின்னு சொல்லுங்க. அது அதை பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மைய மறைச்சிட்டேன்னு சொல்லலாம். ஆஹா, ரெண்டும் ஒண்ணுதான் யுவா சார். ஓகே சூர்யா, எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு என்னைக்குமே அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் சார். நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க என்ன? தேங்க்ஸ் சூர்யா என்றவன் கடையில் வண்டியை நிறுத்தினான். கடையில் சிலர் யுவாவுடன் சூர்யாவை சேர்த்து வைத்து தவறாக பேசினர். இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? கடையில இவங்களை கேட்க ஆள் இல்ல, தினமும் எங்கேயோ போறாங்க, நினைச்ச நேரம் வர்றாங்க, இதுக்கு மாசம் மாசம் சம்பளம் வேற. ஓனர் இவங்க கைக்குள்ள இருக்கிறதால அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க என்றனர் சிலர். இதனை கேட்ட சந்திரிகாவிற்கு கோபம் வந்துவிட்டது. என்ன, எதையும் முழுசா தெரிஞ்சுட்டு பேசணும், சும்மா யாரையாவது பத்தி ஏதாவது பேசுறதாக இருந்தா தைரியமா அவங்க முன்னாடி நின்று பேசணும். அவங்க முதுகுக்கு பின்னாடி இப்படி கேவலமா பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இன்னொரு தடவை என் சூர்யாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டுரும், சொல்லிட்டேன் என அவர்களிடம் கோபமாக பேசியவள் அங்கிருந்து சென்றாள். அங்கு சூர்யாவை கண்டதும் அந்த மொத்த கோபமும் அவள் மீது திரும்பியது. அவளை இழுத்து கொண்டு அங்கு பெண்களுக்கான தனி அறைக்கு அவளை இழுத்து சென்றாள். ஏ சந்து, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? சூர்யா கேட்டுக்கொண்டே இருக்க அவளும் பதில் கூறாமல், உனக்கு என்னடி ஆச்சு? நீ எங்க போய் தொலைஞ்ச என சந்திரிகாவும் கோபமாக கேட்டாள். ஏன் இப்படியெல்லாம் பேசுற? சூர்யா கேட்க, வேற எப்படி பேச சொல்ற? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? நீ அந்த யுவா கூட ஊர் சுத்த போயிருக்கேன்னு இன்னும் என்னெல்லாமா சொல்றாளுங்க. நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? யுவா சார் தான் இதுவும் உங்களோட வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாரு, அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? சூர்யா கேட்க, நான் ஒன்ன தப்பு சொல்லல சூர்யா, ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் நம்மளை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. புரியுது சந்து, இனிமேல் இந்த மாதிரி பேச்சு வராம பாத்துக்கிறேன் என்றாள். சரி வா என அவளை அழைத்து சென்றாள். அத்தியாயம் 22. அந்த உயர்தர 5 நட்சத்திர விடுதியின் காலியாக இருந்த இடத்தின் ஒரு பகுதியில் விழாவிற்கான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. வரும் விருந்தினர்களுக்கு ஒரு புறம் உணவு வகைகள் அவர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் வரிசையாக அடுக்கப்பட்டு இருந்தது. சூர்யா விருந்தினர்களுக்கான பெயர் பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு யார் யார் எந்த அறையில் தங்கியிருக்கின்றனர் மற்றும் அவர்களுக்கான வசதிகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள். மேலும் இன்னும் காலியாக உள்ள அறைகளின் எண்ணை குறித்து கொண்டவள் இன்னும் வருகை தராத விருந்தினர்களின் பெயரையும் எழுதி கொண்டு யுவாவிடம் தெரிவிப்பதற்காக அலைந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சந்திரிகாவிடமிருந்து போன் வந்தது. சூர்யா, நீ எங்க இருக்க? நானும் சத்யாவும் இங்க வந்துட்டோம் என்றாள். ஹா சந்து, நான் இங்க ஹோட்டல்ல உள்ளதான் இருக்கேன். இங்க கெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். சத்யாவை உன் கூடவே வச்சுக்க, அவளை
தனியா எங்கேயும் விட்டுறாத, நான் இப்ப வந்துடுறேன் என்றவள் போனை வைத்து விட்டாள். ஆமா, இவ அப்படியே ஒன்னும் தெரியாத சின்ன பாப்பா கூட்டத்துல தொலைஞ்சு போறதுக்கு என சந்திரிகா முணுமுணுத்துக் கொண்டே திரும்பி பார்த்த பொழுது அங்கு சத்தியம் இல்லாததை கண்டு திகைத்தாள். ஐயோ, இவன் எங்க போனா? சத்யா என அழைத்து கொண்டே அவளை தேடி சென்றாள் சந்திரிகா. அங்கு பூக்களால் செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களும் கண்கவரும் மின் விளக்குகளும் அவளை கவர்ந்தது. மேலும் அந்த மாலை நேர மின்விளக்கு ஒளியில் ஒளிர்ந்த அந்த நீச்சல் குளத்தையும் அதிசயமாக பார்த்தாள் சத்யா. எனவே தன்னுடன் வந்தவளையும் மறந்து இங்கு வந்து நின்றாள். அதன் பிறகே உணர்வுக்கு வந்தவள் சந்திரிகாவை தேடி சுற்றும் முற்றும் பார்த்தாள். திருவிழாவில் காணாமல் போன குழந்தையை போன்ற பதட்டம் அவளை தொற்றிக் கொண்டது. அவளை சுற்றி பலர் இருந்தாலும் எவரும் தெரிந்த முகமாக இல்லை. சந்து அக்கா, சூர்யா அக்கா என மனதில் புலம்பியபடி வேகமாக நடந்தாள் சத்யா. அப்பொழுது எதிரே ஒருவன் போனில் பேசிக்கொண்டே வர தெரியாமல் அவனை இடித்து விட்டாள். அதனை கூட உணராமல் அவள் செல்ல அங்கு வாசலில் வரவேற்பில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவனுடன் மோதிக்கொண்ட போது அவள் கையில் இருந்த சாக்லேட் கீழே விழுந்தது. அவனோ அந்த மிட்டாயை கையில் எடுத்தவன் அவனை தாண்டி செல்பவளை எவ்வாறு அழைப்பது என தெரியாமல் ஓய் சாக்லேட் என அழைக்க அவள் திரும்பவில்லை. மீண்டும் அவ்வாறு அழைக்க சத்யா அவனை திரும்பி பார்த்தாள். என்ன இடிச்சிட்ட, ஒரு சாரி சொல்லாம போனா எப்படி என அவன் கேட்க அவளோ அவன் தன் மாநிலத்தை தான் சாக்லேட் என கேலியாக அழைத்ததாக நினைத்து கொண்டு கோபமாக அவனை முறைத்து பார்த்து முகத்தை வெட்டிக்கொண்டு திரும்பி நடந்தாள். இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி கோபம் வருது? ஆனாலும் அழகாதான் இருக்கு என்றவன் அந்த சாக்லேட்டை பிரித்து தன் பற்களுக்கிடையே வைத்து கடித்தபடி இந்த சாக்லேட் மாதிரி என மனதில் சொல்லிக் கொண்டான் யுவராஜ். ஆனால் மனதில் அவளை எங்கோ பார்த்த உணர்வு. அவள் சூர்யாவின் தங்கை என்பதை மறந்து போனான் போலும். அங்கு சூர்யா தன் கையில் இருந்த தாளில் உள்ள விவரங்களை பார்வையிட்டுக் கொண்டே வர எதிரே வந்தவரின் மீது மோதி நின்றாள். சாரி என அவள் நிமிர்ந்து பார்க்க அங்கு நின்றது தேவ். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். அன்று அவனுடன் வண்டியில் வந்த மறுநாள் கடைசியாக அவனை கடையில் பார்த்தது. அதன் பிறகு இன்றுதான் அவனை பார்க்கிறாள். அதுவும் மிக அருகில். பிரிந்த காதலை மீண்டும் காண்பதை போன்றதொரு உணர்வு. உள்ளே துள்ளி குதித்துக் கொண்டிருந்த மனதை தட்டி அடக்கினாள் சூர்யா. இது தவறு, என் எண்ணம் தவறு. தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் தினேஷின் முகத்தை மனதில் கொண்டு வர முயற்சி செய்தாள். தோல்வியே கிடைத்தது. மறக்க எண்ணுவதை நினைப்பதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதை மறப்பதும் தானே மனித இயல்பு. சூர்யா எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்ப மதி என்ற அழைப்பில் நின்றாள். ஏன் இப்படி? எதுக்காக இந்த தனிப்பட்ட பெயர் சொல்லி என்ன கூப்பிடுறாரு? மனதோடு கேட்டவள் அவன் புறம் திரும்பினாள். அவனோ எதுவும் பேசாமல் அவளையே பார்த்திருந்தான். அவன் பார்வையில் இவளுக்கு தொண்டை அடைத்தது. நெஞ்சை அழுத்தியது போன்று ஒரு உணர்வு. அவன் ஏதேதோ பேச நினைத்து வார்த்தை வராமல் தவிப்பது இவளுக்கு புரிந்தது. எதற்காக இந்த தடுமாற்றம்? இத்தனை நாட்கள் எதற்காகவும் தன்னிடம் பேசாதவன், கண்களிலும் பேச்சிலும் நிமிர்வு கொண்டவன் தன்னிடம் எதற்காக தடுமாறுகிறான்? அவள் குழப்பத்துடன் அவனையே பார்த்திருந்தாள். அவன் ஏதோ பேச ஆரம்பிக்க அதற்குள் அவனுக்கு போன் அழைப்பு வந்தது. அதனை தவிர்த்தவன் மீண்டும் அவளை பார்த்தான். தன் வாயை குமித்து ஊதியவன் நான் உன்ன என அவன் பேச்சை ஆரம்பிக்க அதற்குள் சூர்யாவின் போன் அடித்தது. சத்யாதான் அழைத்திருந்தாள். அவனை பார்த்து கொண்டே அழைப்பை ஏற்றவள் சொல்லு சத்யா என்கவும், அக்கா நீ எங்க இருக்க? இங்க சந்து அக்காவை வேற காணோம். என்ன சொல்ற? சந்து உன் கூட தானே இருந்தா? ஆமாக்கா, ஆனா நான் தான் ஏதோ ஞாபகத்துல தனியா வந்துட்டேன். இங்க எனக்கு வேற யாரையும் தெரியல. தனியா நிக்கவும்
ஒரு மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயே என கூறவும், சரி வை, நான் இப்ப வரேன் என்றவள் அழைப்பை துண்டித்துவிட்டு அவனை பார்த்தாள். அவனோ செல் என்பதை போல் தலையை அசைத்தான். இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்து, பரவாயில்ல சொல்லுங்க என அவன் முகத்தை பார்த்தாள் சூர்யா. இது அவசரத்துல சொல்ற விஷயம் இல்ல அவன் கூற, நானும் உங்ககிட்ட என்றவள் தன் பேச்சை பாதியில் நிறுத்தினாள். அவன் ஆர்வமாக அவளை பார்த்தான். அதற்குள் அங்கு வந்தான் யுவா. சூர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் வாங்க என அழைத்துவிட்டு அவன் முன்னே நடந்தான். சூர்யா அவனை ஏறிட்டு பார்க்க, அவனோ ஏதாவது சொல்லணுமா என கேட்டான். இல்லை என்பது போல் தலையசைத்தாள் சூர்யா. உன் மனசுல இருக்கிற சில தயக்கங்கள் மாதிரி என் மனசுலயும் பல தயக்கங்கள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. இப்ப நான் என் மனசுல உள்ளத சொல்லாம போனா இனி எப்பவும் சொல்லவே முடியாது. அதனால என அவன் அவளையே பார்க்க, அவன் பேச்சின் அர்த்தம் விளங்காமல் அவளும் அவன் முகத்தை பார்த்த வண்ணமே நின்றிருந்தாள். அந்த கிறக்கத்தில் தன்னையும் மீறி அவள் உதடுகள் விஜி என உச்சரிக்க, அக்கா என்ற அழைப்பில் தன்னிலைக்கு வந்தாள் சூர்யா. அங்கே வந்தாள் சத்யா. என்னக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்றவள் தேவை பார்க்க, ஹலோ சார், என்ன ஞாபகம் இருக்கா? நான் சத்யா, இவளோட என சத்யா பேச்சை வளர்க்க, தெரியும்டா, எப்படி இருக்க என தேவ் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க? யா ஃபைன், ஓகே, டைம் ஆகுது, நான் வரேன் என்றவன் அவர்களை தாண்டி சென்று விட்டான். அவனுக்கு எதிர்ப்புறம் சூர்யா சத்யாவுடன் நடக்க இருவரும் மாறி மாறி திரும்பி பார்த்து கொண்டனர். ஆனால் ஒரே நேரம் திரும்பவில்லை. கடைசியாக பார்த்த பார்வையில் இருவர் விழிகளும் மோதிக்கொண்டன. ஒரு வழியாக சந்திரிகாவை கண்டு கொண்டவள் அக்கா என அழைத்துக் கொண்டு அவள் அருகே செல்ல, எங்கடி போன? உன் அக்கா வேற அப்பதான் போன் பண்ணி சொன்னா உன்னை பாத்துக்க சொல்லி. போன் பேசிட்டு திரும்புறதுக்குள்ள ஓடி போயிட்ட, எங்க போன என அவளிடம் கேட்க, அவளும் இல்லக்கா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், சாரிக்கா என மன்னிப்பு வேண்டினாள் சத்யா. சரியா போச்சு சூர்யா, நீ இவளை கவனமா பாத்துக்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்னதான் திட்டணும்னு தோணுச்சு. ஆனா இவளை காணாம தேடும் போதுதான் நீ சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சது என சந்திரிகா கூற, சூர்யா சிரித்தாள். சத்யா இருவரையும் முறைத்து கொண்டே, நான் ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல என்கவும், ஆமா சின்ன பாப்பா இல்ல, காலேஜ் படிக்கிற பாப்பா என் சந்திரிகா மீண்டும் கலாய்க்க, சூர்யா சிரித்து கொண்டே, போதும் போதும், 2 பேரும் வாங்க என மூவரும் விழா நடக்கும் முன்பகுதிக்கு வந்தனர். கடையில் பணிபுரியும் அனைவரும் தங்களுடைய சீருடையை விடுத்து நிறுவனம் சார்பில் வழங்கியிருந்த உடைகளில் வந்திருந்தனர். பெண்கள் எப்பொழுதும் வழக்கமாக புடவையை அணிந்திருந்தாலும் இன்றோ பலர் ஃபேன்சி புடவையிலும் கிராண்டான சுடிதாரிலும் கண்ணை கவரும் வண்ணத்தில் உடை அணிந்திருந்தனர். ஆண்களும் தங்களுக்கு விருப்பமான உடை அணிந்து வந்திருந்தனர். ஆனால் சூர்யாவோ காலையில் அவசரமாக கிளம்பியதால் அப்பொழுது அணிந்திருந்த காட்டன் சுடிதாரிலேயே இருந்தாள். வெள்ளை நிறத்தில் நீல நிற தூறல் தெளித்ததை போன்ற வண்ணத்தில் வலம் வந்தாள். இங்கு வருவதற்கு சற்று முன்னர் தான் ஓய்வறைக்கு சென்று தலைவாரி முகம் கழுவி வந்ததால் புத்துணர்ச்சியாக இருந்தாள். யுவாவும் தேவும் ஒரே மாதிரியான உடை அணிந்திருந்தனர். அதிலும் தேவ் எப்பொழுதும் அணியும் கருப்பு நிறத்தை விடுத்து வெள்ளை நிற சட்டையும் சாம்பல் நிறத்தில் வெஸ்ட் கோட்டும் அணிந்திருந்தான். மேலும் தனது அடர்த்தியான தாடியை சற்று ட்ரிம் செய்திருந்தான். இத்தனை நாட்களும் புதருக்குள் மண்டியிருந்த முகம் இன்று சற்று வெளியே தெரிந்தது. சூர்யா இப்பொழுதுதான் ஒன்றை கவனித்தாள். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவ் மற்றும் யுவா இருவரும் ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருந்தனர். தேவ் தாடியை நீக்கினால்
பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட இருவரும் ஒரே தோற்றத்தில்தான் இருப்பார்கள் என வியந்து பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களாக இதனை ஏன் கவனிக்காமல் இருந்தோம் என நினைத்து கொண்டாள். அதே நேரம் தேவும் அவள் அறியாமல் அவளைதான் அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தான். விழாவிற்கான நேரம் நெருங்கியதால் அங்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் ஒன்று கூடிட அழைப்பு விடுத்தார். அனைவரும் விழா மேடைக்கரையில் வந்தனர். அப்பொழுது சற்று நெரிசல் ஏற்பட சூர்யா அவர்களை விட்டு சற்று தள்ளி சென்று விட்டாள். முக்கிய பங்குதாரர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சிலர் அவர்களுக்கான சிறப்பு இருக்கையில் முன்பகுதியில் அமர்ந்திருந்தனர். அவர்களோடு அஞ்சலியும் அமர்ந்திருந்தாள். மற்றவர்கள் அனைவரும் மேடைக்கு கீழே குழுமி இருந்தனர். பல்வேறு திரை நட்சத்திரங்களும் வெளிநாட்டில் இவர்களுடைய நிறுவனத்தின் பங்குதாரர்கள் பலரும் அங்கு வருகை தந்திருந்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஒருவர் வருகை தந்திருந்தார். மேலும் அவர் மோகன்ராமின் நெருங்கிய நண்பரும் கூட. சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட அந்த இசையமைப்பாளர் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் மோகன்ராம், அவருடைய மனைவி ராதிகா தேவி மற்றும் அவருடைய மகள் மாயா தன் குழந்தையுடன் என அனைவரும் மேடையில் அமர்ந்திருந்தனர். மோகன்ராம் இதுவரை தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வரும் மற்றும் இத்தகைய சிறப்பு நிலையை அடைய பாடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் தன் நன்றியை தெரிவித்தார். உங்களை போன்ற அனைத்து நல்லுள்ளங்களின் ஆசையே இந்த ஆதி ஜுவல்லர்ஸ் நிறுவனம். மேலும் எங்களின் மேல் நம்பிக்கை வைத்து எங்களுடன் முதலீடு செய்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், எங்களை வெற்றி பாதையில் அழைத்து சென்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசினார். அவருடைய தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு தெளிவாக இருந்தது. அனைவருக்கும் ஆச்சரியம்தான். ஏனெனில் அவர் மும்பையை தாயகமாக கொண்டவர். தன் உரையை சிறிது நேரத்தில் முடித்துக் கொண்டவர் சிறப்பு விருந்தினரை பேச அழைத்தார். அவர் தனது உரையை ஆரம்பித்தார். அனைவருக்கும் வணக்கம். எனது நண்பர் மோகனும் நானும் சிறு வயது முதலே நண்பர்கள். உங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் மோகனின் தமிழ் பேச்சை கேட்டு. மோகனும் இசையின் மேல் ஆர்வம் உள்ளவர்தான். அதைவிட அவருக்கு விருப்பம் தமிழின் மீது. அதற்கான காரணம் வேறு என்ன? காதல்தான். ஆனால் அந்த காதல் தமிழ் மீது ஏற்பட்ட தாக்கத்தினால் அல்ல, அவர் மனதிற்கு இனியவர் மீது கொண்ட காதல் தாக்கத்தினால் என்றதும் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். சிலரோ அவருடைய காதல் கதையை கேட்க ஆர்வமாகினர். அங்கு மேடையின் நிகழ்வுகளை அனைவரும் பார்க்கும் வகையில் கீழ்ப்பகுதியில் ஒவ்வொரு இடத்திலும் தொலைக்காட்சி அமைத்திருந்தனர். சூர்யா மேடையில் இருந்த ராதிகாவின் முகத்தை பார்க்க அவர் முகத்தில் இருந்த புன்னகையில் மகிழ்ச்சியோ வெட்கமோ இல்லை, வெறுமையும் வலியுமே இருந்தது. யோசனையுடன் சூர்யா அவரையே பார்த்திருந்தாள். ஆம், அவருடைய காதலுக்கு தமிழ் ஒரு தடையாக இருந்ததால் என் அம்மாவிடம் தமிழ் கற்றுக்கொள்ள எங்கள் இல்லத்திற்கு வருவார். அப்படியே இசையின் கூடவே எங்கள் நட்பும் வளர்ந்தது. அவருடைய இந்த வளர்ச்சியை ஆரம்பத்திலிருந்தே பார்த்தவன் நான். சிறிய அளவில் ஆரம்பித்து இன்று இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றுக்கணக்கான கிளைகளை நிறுவி உள்ளது. இதனை கேட்பவர்களுக்கு சிறிய விஷயமாக தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் அவருடைய மன உறுதி அளப்பரியது. மேலும் அவருடைய குடும்பத்தினரின் துணையும் அவருக்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் சிறு வயதிலிருந்து கடினமாக உழைத்து முன்னேறிய விதத்தினையும் பற்றி அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அவர் தனது உரையை முடித்துக் கொள்ள அடுத்ததாக ராதிகா பேசினார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்னை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிறுவனம் எனது கணவர் மோகன்ராம் அவருடைய கடின உழைப்பில் உருவானது. ஒரு முதலாளியா இருக்கிறவருக்கு தொழிலாளர்களோட கஷ்டம் தெரியுமோ என்னவோ. ஆனா
மோகன் ஒரு தொழிலாளியா தான் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எங்க பிள்ளைகளும் அதை உணரணும்னு தான் அவங்களையும் உங்கள ஒருத்தரா இத்தனை நாளும் இருக்க வச்சோம். இப்ப அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. அவங்கள உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்துடன் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்றவர். எங்களுடைய மூத்த மகள் மாயாவை தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய இளைய மகள் உங்களுடனேயே ஒரு பணியாளராக இத்தனை நாட்களும் உங்களுடன் வேலை பார்த்தாள். அவள் வேறு யாருமல்ல, உங்களுடைய அஞ்சலிதான் எங்களின் இளைய மகள் அஞ்சலி தேவி என்றதும் முன்பகுதி இருந்து அஞ்சலி மேடையில் ஏறினாள். மேடையில் ஏறும்போது மோகன்ராம் அவளை தன் ஒரு கையால் பிடித்துக்கொண்டு மேடை ஏற்றினார். அவளை பார்த்து புன்னகைத்தவாறே. அதனை கேட்ட அனைவருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும். அதை போலவே எங்களுடைய மகன், அவனும் உங்களுடன் தான் உள்ளான், வேறு யாருமல்ல, யுவராஜ் தான் என்றதும் பணியாளர்கள் அனைவரும் ஓ என முழக்கமிட யுவா சூர்யாவை பார்த்து கொண்டே மேடைக்கு சென்றான். ஓ, இததான் அன்னைக்கு நான் பொய் சொல்லி இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரா என மனதில் நினைத்துக் கொண்டாள் சூர்யா. அவன் மேடை ஏறும் பொழுது அவனை பொய்யாக முறைத்தாள். இந்த பொறுக்கிதான் முதலாளியா? சத்யா தன் மனதில் நினைத்துக் கொண்டாள். யுவா சாரா நம்ம முதலாளி? சந்திரிகா நினைத்தாள். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, இத்தனை நேரம் நான் உங்களிடம் கூறியது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வை தந்திருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. அதை போல மேலும் ஒரு பெரிய ஆனந்த அதிர்ச்சி அனைவருக்கும் காத்திருக்கிறது என்றவர் அரை நொடி இடைவெளி விட்டார். இத்தனை நாட்கள் இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான மோகன்ராமை மட்டுமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஆதி ஜுவல்லர்ஸ் என்ற இந்த நிறுவனத்தின் ஆதியை நீங்கள் யாரும் பார்த்தது கிடையாது அல்லவா? அவரையும் நானே உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் என்றதும் அனைவரிடையேயும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. என்ன, ஆதித்யா இங்க வரப்போறாரா? அவர் யாரு? எப்படி இருப்பாரு என அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். சூர்யாவுக்கு மனம் ஏனோ அடித்துக் கொண்டது. என்ன நடக்குது இங்க என அவள் மேடையே பார்த்து கொண்டிருந்தாள். எங்களுடைய மூத்த மகனின் பெயர்தான் ஆதித்யா. அவனும் இத்தனை நாட்களாக ஒரு பணியாளனாக உங்களுடன் தான் வேலை செய்தான். அவன் வேறு யாருமல்ல, விஜய்தேவாக உங்களுக்கு அறியப்பட்டவன் தான். எங்கள் குடும்பத்தின் மூத்த வாரிசு ஆதித்ய விஜய்தேவ் என்றதும் இத்தனை நேரமாக அங்கு கேட்ட கைத்தட்டல் ஒரு நொடி நின்று இப்பொழுது சற்று யோசனையுடன், அதே நேரம் இன்னும் அதிகமாகவும் அந்த கரவொலி கேட்டது. ராதிகா அவனை மேடைக்கு அழைக்க கண்களை இறுக்கமாக மூடி திறந்து மெதுவாக அந்த மேடையில் ஏறி தன் தாயின் அருகில் நின்று கொண்டான். அத்தியாயம் 23. அஞ்சலி மாயாவின் குழந்தையை தன் மடியில் வைத்திருக்க, மாயா தன் குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தாள். மோகன்ராம், ராதிகா, தேவ், யுவா அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். அங்கு காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அனைவரின் கவனமும் அங்குதான் இருந்தது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்னைக்குமே எனக்கு இதுல விருப்பம் இல்ல. திரும்ப திரும்ப அதையே சொன்ன எப்படி? ஆதி கோபமாக கேட்டான். அப்போ நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படித்தானே? ராதிகா கோபமாக கூடவே கண்களில் கண்ணீருடன் கேட்டார். ராதிமா, இப்ப எதுக்கு உங்களுக்கு கண்ணு வேர்க்குது என்றான் யுவா. அவர் கண்ணீரை கண்டதும் ஆதி தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அவரின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான். அவர் கண்ணீரை தொடுத்தவன், இப்ப எதுக்கு அழுறீங்க என கேட்க, பின்ன நான் சொன்னா நீ எதைதான் கேட்டிருக்க? ஒரே வீட்டுல இருக்கலான்னு சொன்னேன், கேட்கல. தனியா தான் இருப்பேன்னு சொன்னேன். ஸ்கூல் படிப்பை முடிச்சதும் வெளிநாட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. 5 வருஷம் அங்கேயே போய் இருந்துட்ட. அதுக்கப்புறமாவது எங்க கூடவே இரு, சென்னைக்கு வராதன்னு சொன்னேன், கேட்டியா நீ? இங்க வந்து
2 வருஷம் ஆகுது. ஒரு தடவையாவது மும்பைக்கு வந்தியா? இதோ இவன் நீ எங்க இருப்பியோ அங்கதான் நானும் இருப்பேன்னு கிளம்பி வந்து உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், இந்த பொறுப்பு அத்தனையும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆதி எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து சற்று தள்ளி நின்றான். மாம், எல்லாம் ஓகே தான். ஆனா நாளைக்கே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணுமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்றான் யுவராஜ். எத்தனை நாள் இல்ல, இன்னும் எத்தனை நாளுன்னு கேக்குறேன். இது ஒன்னும் என்னோட முடிவில்ல, உங்க அப்பாவோட ஆசை. கேட்டா கேளுங்க, இல்லனா முடியாதுன்னு அவர் முகத்தை பார்த்து நீங்களே சொல்லிடுங்க என ராதிகா மீண்டும் கோபமாக அமர்ந்து கொண்டார். உங்க பசங்க கிட்ட நீங்களே சொல்லுங்க. ராதிகா தன் கணவனிடம் கிசுகிசுத்தார். தாய் மகனுக்கிடையே நடக்கும் இந்த வாக்குவாதத்தை கண்டு மோகன்ராம் சிரித்து கொண்டார். அவர் எழுந்தவர் ஆதியின் அருகே சென்றார். தனக்கு பின்புறம் தன் தந்தை நிற்பது அவனுக்கு தெரிந்தது. அவன் அவரை திரும்பி பார்க்கவில்லை. இவர்கள் இருவரும் இவ்வாறு நடந்து கொள்வதை பார்ப்பது யுவாவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? 2 பேரும் முகத்தை பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தருக்கு புரிஞ்சிடும். அது என்னதான் ட்ரிக்கோ தெரியல. மனதோடு சொல்லிக் கொண்டான். அப்பா மகன் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு இடையே இருந்த கண்களுக்கு புலப்படாத ஒரு தொடர்பு அவர்களை மனதோடு பேச வைத்தது. ஆதி என அவர் அழைக்க வரவும் அதற்குள் அவனோ சரி உங்க இஷ்டம் போல செய்ங்க என்றவன் தனது அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான். மறுநாள் காலை, ஹலோ சூர்யா, என்ன ஒர்க்குக்கு கிளம்பியாச்சா? ஆம், இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சத்யா எங்க? அவளும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் வேற வேற என்ன? என்ன சூர்யா, நான் தான் ஏதாவது கேட்கணுமா? தினேஷ் குரலை தாழ்த்தி கேட்டான் அலைபேசியில். இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, டைம் ஆகுது, அதான் என சூர்யா இழுக்க. ஓ, இன்னைக்கு ஏதோ செலிப்ரேஷன்ல நியூஸ் பேப்பர் டிவி எதை பார்த்தாலும் உங்க கடையோட பேரு தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு என்றாள் சூர்யா. ஓகே சூர்யா, பார்த்துக்கோங்க, நான் ஈவினிங் கால் பண்றேன் என்றவன் இணைப்பை துண்டித்தான். ஒரு பெருமூச்சுடன் போனை பார்த்தாள் சூர்யா. என்னக்கா லேட் ஆகுதுன்னு பறந்துட்டு இருந்த, இப்ப இவ்வளவு பொறுமையா அத்தா கூட பேசிட்டு இருக்க? இல்ல, நான் கால் பண்ணல, தினேஷ் தான் கூப்பிட்டிருந்தாங்க. அக்கா நீ ஹாப்பி தானே? சத்யா கேட்க சூர்யா உடனே தன் முகத்தை மாற்றிக்கொண்டாள். ஏன் இப்படி கேக்குற? இல்லக்கா, எல்லாம் சடனா பிக்ஸ் ஆயிடுச்சு, அதான் தினேஷ் அத்தான உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சூர்யா சின்னதாக சிரித்தாள். பெரிய மனுஷி மாதிரி பேசினது போதும், வா கிளம்பலாம் என அவளையும் அழைத்துக் கொண்டு சென்றாள். ஆதி என அனைவராலும் அறியப்பட்ட விஜய் தேவையே பார்த்து கொண்டிருந்தாள் சூர்யா. இவளின் நிலை புரிந்த சந்திரிகா சூர்யாவை பார்க்க அவளோ சிலை என மேடையை பார்த்தபடி நின்றிருந்தாள். சந்திரிகா அவள் அருகே செல்ல முயற்சி செய்ய கூட்டத்தில் அவளால் அவளிடம் நெருங்க முடியவில்லை. அங்கு மேடையில் கேட்ட சத்தத்தில் சூர்யா தன் நிலைக்கு வந்தாள். தன்னை சுற்றி நடப்பதை அவளால் உணர முடியவில்லை. அப்படின்னா இவர்தான் ஆதி? நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய பார்த்தேன் கடவுளே என தன் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவளால் பார்வையை மட்டும் மேடையிலிருந்து விலக்க முடியவில்லை. அங்கு மேடையில் நின்று கொண்டிருந்தவனும் தனது பார்வையால் அவளைதான் தேடிக்கொண்டிருந்தான். மோகன்ராம் ஆதியின் அருகில் சென்றவர், இத்தனை நாளா எங்க ஆதிய உங்களுக்கு விஜய் தேவா தெரிஞ்சிருக்கலாம். இவன் தான் என்னோட மூத்த மகன். இனிமேல் இந்த ஆதி ஜுவல்லர்ஸ் மற்றும் அதனுடைய மொத்த நிர்வாகத்தினுடைய எம்டி இவன் தான், உங்களுடைய ஆதி என பெருமை பொங்க அவனை பார்த்தார். ஆனால் அவனோ அவரை துளியும் திரும்பி பார்க்காமல் தன் தலையை
வேறுபுறமாக திருப்பி வைத்துக்கொண்டு நின்றான். அவர் ஆதியை எம்டி என அறிவித்ததும் மாயாவுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் அமைதியாக நின்றாள். ஆதியின் புறக்கணிப்பில் மோகன் சற்று வேதனை அடைந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அதனை கண்ட ராதிகாவிற்கும் வருத்தம்தான். ஆனால் அவனை மாற்ற முடியாது என்பதால் அவரும் ஒரு பார்வையாளராக நின்று கொண்டார். இங்கு சூர்யாவின் மனதில் பல தடுமாற்றங்கள், கை கால்கள் வலுவிழந்தது போன்ற உணர்வு. தன்னை சமன் செய்து கொள்ள முடியாமல் அங்கிருந்த இருக்கையின் கைப்பிடியை பிடித்துக் கொண்டாள். அங்கு ஒலிபெருக்கியில் மீண்டும் ஆதி ஆதி என்ற பெயர் கேட்க அவளால் அதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு மேலும் இங்கே நின்றிருந்தால் தன்னால் நிலை கொள்ள முடியாது என உணர்ந்தவள் வேகமாக அங்கிருந்து சென்றாள். அங்கு இவளுடைய பொருட்களை வைத்திருந்த அறைக்கு சென்றாள். ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டே தண்ணீரை எடுத்து அருந்தினாள். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்தாள். அரை மணி நேரம் கடந்த நிலையில் சந்திரிகா இவளை தேடி வந்தாள். சூர்யா என அழைத்துக் கொண்டே உள்ளே வந்தவள் அவளை அணைத்துக் கொண்டாள். சூர்யாவும் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை. அதுவே சந்திரிகாவிற்கு மேலும் கலக்கத்தை தந்தது. சூர்யா, நீ ஏன் இப்படி இருக்க? ஏதாவது சொல்லு. இப்படி இருக்காதடி, எனக்கு பயமா இருக்கு என பதறினாள் சந்திரிகா. எனக்கு ஒன்னும் இல்ல சந்து. சத்யா எங்க? அவளை நீ தனியாவா விட்டுட்டு வந்த என கேட்க, நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அங்க நம்ம நம்ம கடையோட ஆதின்னு சந்திரிகா அதை பற்றி கேட்க வர அந்த பேச்சை தடுத்தாள் சூர்யா. சந்து, வா போலாம், சத்யா தனியா இருப்பா என அவளையும் இழுத்து கொண்டு வெளியே சென்றாள். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சத்யாவுடன் வந்து இணைந்து கொண்டனர் இருவரும். அங்கு விழா முடிந்திருந்தது. அனைவரும் சாப்பிட வந்தனர். சத்யா மற்றும் சந்திரிகாவை அழைத்துக் கொண்டு அவர்களை சாப்பிட அமர வைத்தாள். அக்கா, நீயும் சாப்பிட வேண்டியதானே, டைம் ஆகுதுல்ல சத்யா கூற, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றாள். சத்யா சாப்பிட்டு கொண்டே, அக்கா, இத்தனை நாளும் உங்க எல்லார் கூடவும் வேலை பார்த்தவர் தான் உங்க கடையோட எம்டி. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல சந்து அக்கா? இதை கேட்டதும் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு ஏன் ஃபீல் ஆக போகுது? உன் அக்காவை பார்த்தாதான் எனக்கு பயமா ஃபீல் ஆகுது சந்திரிகா கூற. என்னக்கா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்கல. சத்யா, பேசாம சாப்பிடு, நம்ம கிளம்பணும், டைம் ஆச்சு. சூர்யா அவளை அதட்டினாள். ஐயோ அக்கா, சினிமாலெல்லாம் வர மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீ என்னன்னா எதுவும் பேச மாட்டேங்கிற? அவர் பேர் என்ன? சற்று நேரம் யோசித்தவள், ஆதி. அவரு எவ்வளவு பெரிய ஆள் இல்ல? இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தும் இத்தனை நாளும் இவ்வளவு சிம்பிளா அவர் கடையில அவரே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சத்யாவின் பேச்சில் சந்திரிகாவிற்கு பயம்தான் அதிகமானது. சூர்யாவின் காதில் அனைத்தும் கேட்டாலும் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் சூர்யா சந்திரிகாவிடம், நீ சத்யாவை கூட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பு என்றாள். எது, நாங்க மட்டும் கிளம்புறதா? நீ இங்கிருந்து என்ன பண்ண போற? சந்திரிகா கேட்க, சந்து, உனக்கு தெரியும் தானே இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு. வீட்டுல அம்மா தனியா இருக்கும். நான் சொல்றத கேளு, நீங்க 2 பேரும் கிளம்புங்க என்றாள். சந்திரிகாவிற்கு சூர்யாவை இவ்வாறு விட்டு செல்வது விருப்பமில்லைதான். ஆனால் சத்யாவின் முன்பு எதையும் வெளிப்படையாக கேட்கவும் முடியாமல் சரி என அவளிடம் கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். முக்கியமான விருந்தினர்கள் கிளம்பியதும் மோகன்ராம், ராதிகா மற்றும் மாயா அஞ்சலியையும் அழைத்துக் கொண்டு தங்களின் வீட்டிற்கு கிளம்பினர். மோகன் யுவாவை அழைத்து, மத்த எல்லாத்தையும் நீயும் அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒர்க்கர்ஸ் அவங்க கூட வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பு. எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்குல்ல? ஆமாப்பா, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு என்றான். சரி என்றவர் எதையோ யோசித்துவிட்டு, ஆதி குடிக்காம பாத்துக்க என அவன் காதர்கை குனிந்து சொல்லிவிட்டு சென்றார். இல்லப்பா, அவன் இப்போ குடிக்கிறதில்ல.
தெரியும், இருந்தாலும் பாத்துக்க என்றவர் கிளம்பி சென்று விட்டார். மணி 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. சூர்யா தன் கையில் இருந்த அறிக்கையில் இன்னும் 12 அறைகள் காலியாக இருப்பதை குறித்து கொண்டாள். யுவாவிற்கு போன் செய்து விபரத்தை கூறினாள். சார், இன்னும் கெஸ்ட் வர வேண்டியது இருக்கா? நிறைய ரூம் காலியாக தான் இருக்கு என கூறினாள். ஓ சூர்யா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சில பேர் வரல, இன்னும் கொஞ்சம் பேர் ஃப்ளைட் டிலே ஆனதால லேட்டா வருவாங்க. நீங்க அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஓகே சார், கீஸ் எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு, என்ன பண்றது? நீங்க எல்லாத்தையும் ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன் என பதிலளித்தான் யுவா. அவளும் சரி என தலையசைத்து போனை வைக்க போக, சூர்யா ஒரு நிமிஷம் என அவளை நிறுத்தினான். சொல்லுங்க யுவா சார். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என்னை பத்தி அது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யுவா தயங்கி தயங்கி பேச, சார், நான் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க தான். எதுக்காகவும் நீங்க எனக்கு தனியா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இன்னும் நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? சூர்யா பட்டம் படாமல் பேச அவளின் பேச்சு அவனுக்கு வருத்தம் அளித்தது. ஓகே சூர்யா, நீங்க கிளம்புங்க என்றதும் அவள் போனை வைத்து விட்டாள். தேவையில்லாமல் யுவாவின் மேல் எதற்காக கோவப்பட்டோம்? யோசனையுடன் அந்த அறைக்கு சென்றவள் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் அங்கிருந்த அறைகளை தாண்டி வரும் பொழுது அந்த அறையிலிருந்து ஒருவன் வெளியே வந்தான். ஹலோ மிஸ் என சூர்யாவை அழைத்தான். ஹா, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? அவன் கோபமாக கூற, ஏன் சார், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க உங்க மேனேஜரை வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்றான் கோபமாக. சார் ப்ளீஸ், இப்போ அவங்கள பார்க்க முடியாது, என்னன்னு சொல்லுங்க. உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ரூம் கம்ஃபர்டபுளாவே இல்லை. இங்க பாருங்க, என்னோட ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணல. இதை கூட கவனிக்காம தான் ரூம் புக் பண்ணீங்களா என கேட்டான் அவன். இல்ல சார், நாங்க எல்லாமே பார்த்து தான் பண்ணோம். பட் ஓகே சார், நீங்க ரிசப்ஷனுக்கு கால் பண்ணா அவங்களே என்னன்னு பார்ப்பாங்க. ஓஹோ, என்ன அவமானப்படுத்துறீங்களா? நானே போய் இதெல்லாம் கேட்கணுமா? அது இல்ல சார், ரூம்ல இன்டர்காம் இருக்குமே அதுல என அவள் கூறி முடிக்க முன்பே, உங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தா ஏன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன் என்றவன் கோபமாக உள்ளே செல்ல போக, சார் சார் ஒரு நிமிஷம் என்றவள். ஓகே சார், நானே சொல்றேன் என்றவள் அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவள் அந்த அறையில் கால் வைத்ததுமே அவளால் குளிரை உணர முடிந்தது. என்ன சார், ரூம் சில்லுன்னு தானே இருக்கு என கேட்டுக்கொண்டே சூர்யா அவன் புறம் திரும்பி பார்க்க, அவனும் ஆமா பேபி, ரூம் சில்லுன்னு தான் இருக்கு, ஆனா நான் ரொம்ப ஹாட்டா இருக்கேனே என அவளை பிடித்து அறைக்குள் தள்ளியவன் அவனும் உள்ளே நுழைந்து அந்த கதவை தாளிட்டான். அத்தியாயம் 24. அவன் நோக்கம் புரிய அவளுக்கு நொடி நேரமும் தேவைப்படவில்லை. யூ லுக் சோ. அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அவனை அறைந்திருந்தாள் சூர்யா. அடிப்பட்ட தன் கன்னத்தை பிடித்துக்கொண்டு அவன் அப்படியே நின்றிருந்தான். கோபத்தில் கண்கள் சிவக்க நின்றவள், சீ, உன்னை அடிச்சதுக்காக தொட்ட இந்த கையையும் நெருப்புல வச்சுதான் பொசுக்கணும். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? அதுக்கு வேற ஆளப்பாரு என்றவள் அவனை தாண்டி கதவை நோக்கி செல்ல, அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்தவன் அவளை கட்டிலில் தள்ளினான். அதனை ஒரு ஓரம் வீசியவன் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டே அவள் மேனியை அளந்த வண்ணம் அந்த கட்டிலை நோக்கி வந்தான். அவன் பார்வையில் இவளுக்கு உடல் கூசி போனது. பட்டென கட்டலின் மறுபுறம் இறங்கியவள் தன் கைப்பையை எடுத்தாள். அதில் எப்பொழுதும் வைத்திருக்கும் பெப்பர் ஸ்ப்ரேயை தேட, அதற்குள் அவளை நெருங்கியவன் அவளை முத்தமிட முற்பட அவனிடமிருந்து விடுபட்டவள்
கீழே விழுந்தாள். அந்த முயற்சியில் அவளின் பையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே சிதறி விழுந்தது. கை முட்டியிலும் அடிபட்டது. வலியில் அவளுக்கு கண்கள் கலங்கியது. ஆனால் அதற்கான நேரம் இதுவல்ல என்றுணர்ந்தவள் மீண்டும் வேகமாக கதவை நோக்கி செல்ல அவன் இவளின் முன்பு வந்து நின்றான். வேண்டாம், என்கிட்ட வராத என்றவள் பின்னோக்கி நகர்ந்தாள். அவனோ பலமாக சிரித்தவன், இந்த பொண்ணுங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். இந்த மாதிரி நீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போதுதான் உங்களை அப்படியே அள்ளி அணைக்கணும் போல தோணும். ரொம்ப பண்ணாத, வா என மீண்டும் அவள் அருகே நெருங்கி செல்ல அங்கிருந்த அலங்கார விளக்கை எடுத்து அவன் மீது எறிந்தாள். அதில் அவனுக்கு லேசான காயம் ஏற்பட கோபத்தில் அவளை கட்டிலில் தள்ளி அவள் மீது பாய்ந்தான். தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளி விட்டவள் அவன் இடுப்பின் கீழ்ப்பகுதியில் ஓங்கி மிதித்தாள். வலியில் அவன் தள்ளி போகவும் கட்டிலில் இருந்து எழுந்தவள் கதவை நோக்கி செல்ல அவள் முடியை கொத்தாக பிடித்தான். என்னடி, பாக்குறதுக்கு குச்சியஸ் மாதிரி இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு தைரியமா என்றவன் அவளை பிடித்து தள்ளி விட்டான். சூர்யாவுக்கு பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. இதுவரைக்கும் எவகிட்டையும் நான் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணதில்ல. என் எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன்டி என்றவன் அவளை பிடித்து தூக்கினான். அவளோ அவன் கைகளை கடித்தாள். ஆத்திரமடைந்த அவன் அவளை வேகமாக அங்கிருந்த மேஜையின் மீது தள்ளிவிட்டான். ஆத்திரமடைந்த அவன் அவளை வேகமாக அங்கிருந்த மேஜையின் மீது தள்ளிவிட்டான். பலமாக அதில் மோதியதில் நெற்றியில் இருந்து ரத்தம் வழிந்தது. கண்களும் லேசாக சொருக ஆரம்பிக்க தான் துவண்டால் இவன் தன்னை அழித்து விடுவான் என்றுணர்ந்தவள் கண்களை திறந்து வைத்திருக்க பாடுபட்டாள். அந்நேரம் கதவை இடியென இடிக்கும் சத்தம் கேட்டது. இவன் கதவை பார்த்து கொண்டே அவளிடம் நெருங்கினான். ஒரு கையால் நெற்றியை பிடித்துக் கொண்டவள் மறு கையால் அவனை தடுத்தாள். மயங்கி விடாமல் இருக்க பாடுபட்டாள் சூர்யா. கதவை இடிக்கும் சத்தம் எங்கோ தூரத்தில் கேட்பதை போன்று இருந்தது அவளுக்கு. வலியும் ரத்தம் அவள் கண்களை மறைக்க நிற்க முடியாமல் கால்கள் துவள அப்படியே மயங்கி விழப்போகவும் அதே நேரம் கதவை திறந்து உள்ளே வந்தான் சூர்யாவின் விஜி. மதி என பதறியவன் அவள் அருகே வந்து அவளை தாங்கிக் கொண்டான். அவள் காதில் மெல்லியதாக கேட்டது மதி என்ற அழைப்பு. அவனை கண்டதும், என்ன மிஸ்டர் ஆதி, இப்படிதான் மேனர்ஸ் இல்லாம கதவை உடைச்சிட்டு உள்ள வருவீங்களா என அவன் கேட்க, ஏற்கனவே கோபத்தின் உச்சியில் இருந்தவன் அவன் தன்னை இவ்வாறு கேட்கவும் சூர்யாவை மெதுவாக கீழே படுக்க வைத்தவன் அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விட்டான். ஆ என அவன் முகத்தை மூடிக்கொள்ள அவன் நெஞ்சில் உதைத்து கீழே தள்ளினான். அவன் கீழே விழவும் சூர்யா ஏற்கனவே விதித்த அந்த பகுதியில் மீண்டும் அவன் விதித்தான். அதில் மொத்தமாக சுருண்டான் அவன். சூர்யா அணிந்திருந்த வெள்ளை நிற உடையில் ஆங்காங்கே இரத்த துளிகள் பட்டிருந்தது. அவளை தன் கையில் தூக்கி பிடித்தவன் கண்ணங்களை தட்டினான். மதி மதி என பதட்டமாக அழைக்க எந்த பலனும் இல்லை. இரத்தமும் அதிகமாக வெளியேற தன் கைக்குட்டையை எடுத்தான். அங்கிருந்த தண்ணீரில் அதனை நனைத்தவன் அடிப்பட்ட இடத்தில் அழுத்தி கட்டினான். வலியில் அவள் முகம் சுருக்கினாள். அவளை கையில் ஏந்தி கொண்டவன் தன் வண்டியை நோக்கி சென்றான். முன்னிருக்கையில் அவளை அமர வைத்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். அவனும் ஏறிக்கொண்டு தன் மேல்கோட்டை கழற்றி அவள் மீது போர்த்தி விட்டான். அடுத்த 15 நிமிடங்களில் அவளை மருத்துவமனையில் சேர்த்தான். வெளியே காத்திருந்தவன் யுவாவுக்கு போன் செய்து மருத்துவமனையின் பெயரை கூறி வரச் சொன்னான். அவன் உடையிலும் அவள் இரத்த துளிகள் சில இருந்தது. அதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. இன்னும் சில நிமிடங்கள் தான் வராமல் போயிருந்தால் அதனை நினைக்கவே முடியவில்லை அவனால். அவனை கொல்லாமல் விட்டு வந்தது தன் தவறு என உள்ளம் குமரியது. மருத்துவர் வெளியே வந்தார். காயம் சற்று ஆழம்தான். தையல் போட்டிருப்பதாக கூறியவர் இப்பொழுது சென்று பார்க்கலாம் என்றார். உடனே உள்ளே ஓடினான். ஒரு கையில்
ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. இடது பக்க நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவளை அந்நிலையில் பார்க்க இவனுக்கு நெஞ்சம் வலித்தது. அருகில் சென்றவன் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கைகளை பிடிக்க எண்ணினான். ஆனால் எதுவோ தடுத்தது. நடுங்கும் விரல்களால் அவள் கைகளை தொட்டான். பூவின் இதழை ஒத்திருந்தது அவள் கரங்களின் மென்மை. முதல் தொடுகை இது. தன் இரு கரங்களுக்குள் அவள் கையை பிடித்தான். சாரி என்றான் அவனுக்கே கேட்காத குரலில். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். வேலை அவசரத்துல உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவனுடைய கோட் இன்னும் அவள் மீது இருந்தது. அதனை பார்க்க இவன் இதழ்கள் லேசாக விரிந்தது. எப்படி நீ எனக்குள் வந்தாய்? உன்னில் முதலாக எனக்கு அறிமுகமானது உன் குரல்தான். அன்று நீ என்ன பேசினாய் என்பது என் நினைவில் இல்லை. ஆனால் உன் குரல் இன்னமும் என் காதல கேட்டுட்டு இருக்கு. உண்மைதான். உன் குரலால தான் உன் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். உன்னை பார்த்த பிறகு உன் மேல தோன்றியது வேறு ஈர்ப்புன்னு தான் நினைச்சேன். ஆனா தினமும் ஒரு முறையாவது உன்னை பார்க்கலன்னா அந்த நாள் எனக்கு போகாது. உன் பேரை நீ சொல்லி முதலா நான் கேட்கும்போது மதி என்ற பெயர்ல தான் நீ என் மனசுல பதிஞ்ச. தினமும் நீ லேட்டா வரணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அப்பதானே நான் உன்னை திட்டுறதுக்காக உன்கிட்ட பேச முடியும். தனக்குள் சிரித்து கொண்டான். இத்தனை வருஷமா எங்க இருந்த நீ? எனக்காக பிறந்து வளர்ந்து எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்தியா? உனக்கும் என்ன பிடிக்குமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முழுக்க நேரம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நீயும் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல? என்ன சொல்ல வந்த? இப்ப நான் தான் ஆதின்னு தெரிஞ்சிடுச்சே. ஒருவேளை என்ன பிடிச்சாலும் வேண்டான்னு சொல்லிடுவியா? என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? விரக்தியாக சிரித்தான். மதி, எனக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கு. அத உன் கூட பகிர்ந்துகிட்டா அந்த வலி குறையலாம். ஆனா நான் அதை விரும்பல. ஏன்னா என் வலி உன்னையும் பாதிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் பல முறை என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்ல வந்து சொல்லாமலேயே போயிருக்கேன். ஆனா அது மட்டும்தான் காரணமானா இல்ல. இது என்ன உணர்வுன்னே எனக்கே புரியாதப்போ நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? உன்னை பிடிச்சிருக்கு. உன் குரலை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ அழுதா எனக்கு வலிக்குது. உனக்கு வலிச்சா என் மனசும் கலங்குது. இது காதலா? நீ என்ன ஏத்துக்குவியா? நான் உன்னை கஷ்டப்படுத்தினா என்னை விட்டுட்டு போயிடுவியா? ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்லை. எல்லா உறவுகளும் எனக்கு இருக்கு. ஆனா நான் தான் எல்லாரையும் விலக்கி வச்சிருக்கேன். உன்னையும் நான் அப்படி செஞ்சா நீ தாங்குவியா? ஏன்னா அம்மா போன பிறகு நான் யாரையும் என்கிட்ட நெருங்க விட்டதில்ல. ராதிமா இருக்காங்கதான். ஆனா என்றவனின் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. நீ எனக்கு வேணும். என் வாழ்க்கை முழுக்க இப்படியே உன் பக்கத்துல இருக்கணும். நீ என்னை ஏத்துக்குவியா மதிமா? இத்தனை நாட்களாக தன் மனதில் இருந்த அத்தனையும் வாய் விட்டு கேட்பதை போன்று தன் மனதோடு கேட்டான். அந்த நேரம் பதட்டத்துடன் உள்ளே வந்தான் யுவா. அவனை பார்த்ததும் தேவுக்கு கோபம் வந்தது. அவன் உள்ளே வந்த வேகத்தில் அவன் கழுத்தை பிடித்து நெரித்து அப்படியே சுவற்றில் சாய்த்து நிறுத்தினான் தேவ். அவனோ தேவ் விடு என அவன் கைகளை விளக்க முயல அவன் பிடி இறுகியது. எத்தனை தடவை சொன்னேன்? எத்தனை தடவை சொன்னேன் இந்த வேலைக்கெல்லாம் வேற யாரையாவது துணைக்கு வச்சுக்கன்னு? இப்ப பாரு பாரு அவளை என அவள் புறம் கை நீட்டினான். எப்படி அடிபட்டிருக்குன்னு பாரு. தேவ் விடு பிளீஸ், வலிக்குது, என்னை விடு என அவன் மூச்சுக்கு திணறவும் அவனை விட்டான். சாரி தேவ், இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தப்போ ஏன் மேலதான். அவங்கள சேஃபா நான் தான் அனுப்பி வச்சிருக்கணும். ஒர்க் பிஸில நானும் விட்டுட்டேன். என்னாச்சு? இப்ப சூர்யா எப்படி இருக்காங்க? ஓகேதான். நீ அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சொல்லிட்டேன். அப்புறம் அவன் என்ன ஆனா? தேவ் கேட்க, அவனையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் வந்தேன் என்றான் யுவா. அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அவன் உயிரோட இருக்கணும்.
ஆனா ஏன் உயிரோட இருக்கோன்னு தினமும் சாகணும். கைகளை இறுக்கி தனது கோபத்தை கட்டுப்படுத்தினான் தேவ். டே, கொஞ்சம் பொறுமையாகிரு. யுவா அவன் தோளை தொட்டான். அப்பொழுது கதவை திறக்கும் சத்தம் கேட்க இருவரும் அங்கு திரும்பி பார்த்தனர்.